மூளை இல்லாத கழுதை. ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயசான சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. வயசாகிட்டதுனால சிங்கத்தினால வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியல. அதனால் சாப்பாடு எதுவும் கிடைக்காம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. சிங்கமும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த பாதையின் வழியே குள்ள நரி ஒன்று வந்துட்டு இருந்தது. உடனே சிங்கமும், இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிது. சிங்கமும் உணவை சேகரிச்சுட்டு வர இந்த குள்ள நரியை உதவியாளனாக நியமித்தா என்ன என்று யோசிச்சுது. உடனே சிங்கம் நரியை வரவழைச்சது. இனிமே நீ தான் என் மந்திரி, உன்னை கேட்டு தான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குள்ள நரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்பவே முடியல. ராஜா, உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என் அதிர்ஷ்டந்தான். உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினா அது பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம். நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்துக்கு எப்படி நம்மளால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூட்டிகிட்டு வரணும், சரியா? நீ தான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமாக செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேளையில் இறங்கியது நரி. அப்போது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம் போய், நண்பா, எங்கே ரொம்ப நாளாக ஆளையே காணோம், எங்கே போயிட்டேன் என்றது. இங்கே தானே ஏன் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் என்று கேட்டது கழுதை. நீ ரொம்ப திஷ்டக்காரன், நம்ம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு என்றது. ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா. அவர் ஒரே அடியில் என்னை கொன்று சாப்பிட்ருவார். அவர் எதுக்காக என்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்ய வேணும்? ஆளை விடுடா சாமி என்றது கழுதை. பயப்படாத, நீ மட்டும் முதன் மந்திரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியாக நீ தான் எல்லா விலங்குகளுக்கும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடி தான் வருவாங்க என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோடு சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. சிங்கம் கழுதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்று முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி என்று கூறியது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வெட்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரே அடி. பாவம் கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா என்று சிங்கத்திடம் நரி கூறியது. சிங்கமும் அதை ஒப்புக்கொண்டு குளிக்கப் போச்சு. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதற்கும் ஒரே பசி. கழுதையின் தலையை கிழித்து மூளையை எடுத்து சாப்பிட்டு விட்டது. குளித்து விட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லையே என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்துள்ளது, உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா? கழுதைக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் நரியை நம்பவே இல்லை. அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும்? பொய் சொல்லாத நரி என்று சொன்னது சிங்கம். கழுதைக்கு மூளை இருந்தால் என் கூட வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நரி சொல்வது சரிதான். சிங்கமும் அமைதியானது. யார் எதை சொன்னாலும் நம்பி காரியத்தில் இறங்கினால் கழுதையின் நிலைதான் நமக்கும். ஆகையால் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சுய புக்தியுடன் யோசித்து செயல்படணும். சரியா குட்டீஸ்?